சொல்லுங்க. அத்தை யார்? நான் தான் வர சொன்னத்த. இவங்களாம் எதுக்கு பூஜா? இல்லத்த, சும்மா ஒரு சின்ன பாதுகாப்புக்கு தான் அத்தை. என் பொண்ணு ஒண்ணு பண்ணா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. சரி சரி, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. இந்த கவரை கொடுமா. ம், இந்தாங்க. இந்த கவருக்குள்ள இருக்கிற போட்டோஸை நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. இவங்க யாரையுமே நீங்க உள்ள வரவிடக்கூடாது, சரியா? ஓகே மேம். நீங்க பண்றத ஒரு சத்தம் இல்லாம பண்ணுங்க. பிரச்சனை மட்டும் வராம பாத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே மேடம். போங்க. ஹலோ ஹலோ, என்ன நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க பாட்டுக்கு இந்த பால்வாடி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாரு? என்னது? அவசரப்படாதடா. அண்ணனை பத்தி யாரும் கேக்குறான்? இது ஹலோ, இவர்தான் அந்த வீட்டு முதலாளி. இவர் என்ன சொல்றாரோ அதுதான் நீங்க கேட்கணும். இவர் தான் உங்களுக்கு பணம் தர போறவரு. இவரை பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? ஏய், என்ன பாக்குற? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஆமா ஆமா, ரொம்ப நேரம்லாம் ஆகாது, பாத்துக்கலாமா? மேடம், அதோ நிக்கிறாரு, அவர் யார் மேடம்? என் பையன் தான். எதுக்குப்பா? இல்ல, சும்மா கேட்டேன். சரி சரி, ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். என்ன சொன்னாங்க? நீங்க தான் முதலாளின்னு சொன்னாங்க. அது அந்த கவர் கொடு. நீ என்ன பண்றனா, அப்படிக்கா போனேன்னா ஒரு நாயர் கடை இருக்கும், அங்க போய் டீ சாப்பிட்டு வாங்க. போங்க. இப்பதானே சாப்பிட்டோம். ப்ரோ போங்க ப்ரோ, போய் சாப்பிட்டு வாங்க. போங்க. டீ தானே குடிச்சு வாங்க. கொழுப்பு பாத்தீங்களாடா பூஜாக்கு? ப்ரோ, அந்த கவர் கொடுங்க. அண்ணே, இந்த கவர்ல யார் போட்டோன்னு இருக்கு? இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, இரு. ஹலோ, வாங்க. இப்பதான் பசங்க சொன்னாங்க அந்த கடை டீ எல்லாம் நல்லா இல்லையா, வெயில் வேற ரொம்ப அடிக்குது, டீ எல்லாம் அதுக்கு. இந்தாங்க, இந்த கவர் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், வேலையை ஒழுங்கா பார்க்கணும், சரிங்களா? இந்த கவர்ல இருக்கிறவங்க உள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க? தூக்கி வெளியே போட்டுருவோம். உடனே தூக்கி போடக்கூடாது, நான் சொல்லுவேன், அப்ப நீங்க தூக்கி போடணும், சரியா? சரிங்க முதலாளி. ஏய், என்ன பழைய ஸ்டைல்ல முதலாளி எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? இவர்தான் எங்க பாஸ். எஸ் பாஸ். ப்ரோ ப்ரோ, நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ப்ரோ, இல்லனா பூஜா நம்மளே சேர்த்து வெளில துரத்திடுவா. ஆமா ப்ரோ. அண்ணா அண்ணா அண்ணா, அங்க பாருங்கண்ணே, அடுத்த சீனுக்காகவே நம்மளுக்கு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். டிசைனர் ஃப்ளெக்ஸி டிசைனர். அண்ணா, அவன் நேரா அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கான். நீ என்னன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க? மேடம், ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். ஒரு ஃப்ளெக்ஸை கொண்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அது எல்லாம் ஒழுங்கா பிரிண்ட் பண்ணிட்டீங்கல்ல? அத்தை செலக்ட் பண்ண டிசைனை தானே பிரிண்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா மேடம். கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. ரைட்டு, சோலி முடிஞ்சதுண்ணே. என்ன பாத்துட்டே இருக்கீங்க, காட்டுங்க. இதோ காமிக்கிறேன் மேடம். ஆனா இதை பிரிச்சு பார்க்கணும்னா ஒரு 2 பேர் வேணும் மேடம். ஏன்? பெரிய ஃப்ளெக்ஸ் மேடம், பிரிச்சு காமிக்கணும்ல. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க போய் ஃப்ளெக்ஸ் அடிச்சிருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. மேடம், ஓகே. அது சொல்லுப்பா. ப்ரோ, உங்களை தான் போட்டு கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடா பண்றது இப்போ? இருன்னு ஏதாவது சமாளிப்போம். கொன்றுவேன். என்னப்பா, அவனை எதுக்கு பாத்துட்டு இருக்க, சொல்லு. இல்லை மேடம், ஃப்ளெக்ஸு கட்ட ஹெல்ப்புக்கு அங்கே இருக்க 2 பேரை கூப்பிட்டுக்குவா மேடம். இதை கேட்க தான் இங்க வந்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். போங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ சரிங்க போங்க. மேடம், தேங்க்ஸ். சரி பூஜா, நாம அந்த வேலையெல்லாம் போய் முடிப்போம். டைம். சரிங்க, நானும் வரேன், வாங்க. வா.
டேய் 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 ஆ? இல்ல ம். என்ன உண்மையா சொல்ல போனியா? அது சார் அது ஆ அம்மா ஃப்ளெக்ஸை மாட்ட சொல்லிட்டாங்க சார். அப்ப சரி மாட்டு போ. ஆனால் இந்த ஃப்ளெக்ஸை நான் மாட்டினா அம்மா கிட்ட மாட்டிப்பேனே சார். ஐயோ டேய் டேய் டேய், இருடா 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 நம்ம இருடா. பையன்டா சொன்னா கேட்டு பண்ணடா இல்லடா. ஏய் நீ போய் ஃப்ளெக்ஸ் அடி, மிச்சல நான் பாத்துக்கிறேன் போ. சரிங்க சார். தம்பி ம் ஐயோ ராமா, எவ்வளவு பேரை சமாளிக்கிறது நாம? ஆ? அண்ணே ஆனா ஒண்ணுண்ணே, ஆ. நீ எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கேன்னு சத்தியமா தெரியலண்ணே. டேய் சும்மாறா, நானே பயத்தை வெளி காமிச்சுக்காம இருக்கேன். நீ பாடி இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பயமுறுத்திட்டு இருக்காத. அண்ணே இந்த இன்டர்கட்ல போய் அந்த பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு வரலாம். வாங்கண்ணே. அப்படின்ற? ஆமாண்ணே, சரி வாங்க. பவுன்ஸ் பண்ணிட்டு வரலாண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். மா அங்க பாத்தியா? ஆமாமா, அத்தை அங்கதான். ஆமா, இந்த சரண்யா இப்ப ஏன் இங்க வரா? இவள பார்த்தா புருஷன் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? மா இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பூஜா, என்ன பூஜா உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் பிரிச்சு பேசுற? ம், சரளா சொல்றது சரிதானே? சரண்யா அப்படியா? இங்க வா. இருந்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். சரி சாப்பிட்டு சரி, தான் அப்புறம் போறேன். வரேன். என்னம்மா? ஒரு நிமிஷம் உள்ள வா. மா, வா. என்னம்மா? வா வா வா. மா, இப்ப எதுக்கு நீ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்த? மா, என்னம்மா சொல்ற? உனக்கே தெரியும்ல நான் அசோக்க கூப்பிடலன்னு. நீ பாட்டுக்கு ஃபங்க்ஷன்ல வந்து நின்னா என்ன அர்த்தம்? மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. என்ன புரியல? ஏண்டி உன்னை பார்த்தா அத்தனை பேரும் உன் புருஷங்கன்னு கேட்க மாட்டாங்க? அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? அசோக்க கூப்பிடல அப்படின்னு சொல்ல முடியுமா உன்னால? ஏன் அப்படி சொன்னா எனக்கு தானே அசிங்கம். மா, நீங்க தானமா அசோக்க கூப்பிடல, அதுக்கு நான் என்னம்மா பண்றது? பாத்தீங்களா அத்தை எப்படி பதில் சொல்றான்னு? இங்க பாரு சரண்யா, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ வெளியே வராத, வீட்டுக்குள்ளேயே இரு. மா, என்னம்மா இதெல்லாம்? நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க என்ன வெளிய வராதன்னு சொல்றீங்க? என்னடி பத்திரிக்கையில உன் பேரை போடுறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டாம் என் பேரை அடிங்கன்னு தானே சொன்ன? இப்ப மட்டும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஓவரா விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு சரண்யா, நீ வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியே வராத. மா, நீங்க இத முதல்லயே சொல்லிருந்தா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருப்பேன்ல. இப்ப வந்து சொல்றீங்க? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீயே வெளியில வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ இப்படி வந்து நிப்பன்னு எனக்கு தெரியுமா? ச்சே, அத்தை ஏன் பொண்ணுன்னு உருகுவாங்க. அவங்களே இப்படி சொல்றாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சு பாரு. இல்லம்மா? பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. சரண்யா, அண்ணி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? சரண்யா, கொஞ்ச நேரத்துக்கு வெளியில வராத, ரூமுக்குள்ளேயே இரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? ஆனா வேற வழி இல்லையே. இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ வெளியில வராத. மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, இரு வரேன். ஏய், என்னடி பண்ண போற? மா, இவ்ளோ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால அதை இன்னும் நல்லா கொளுத்தி போட்டு வரேன். ம், நீ பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. எப்படி எப்படி சக்தி பிடிச்ச புடவைய நீ ஓகேன்னு சொல்லுவ, எனக்கு அதை பிடிக்கலனாலும் நான் அதை எடுத்து அனுப்பணும். இப்ப என்னாச்சு பாத்தியா? ரூமுக்குள்ளேயே கிடக்க போற. இந்த வீட்ல உன் தகுதி என்னன்னு இப்ப உனக்கு புரியுதா? ஏய், பேசாம போயிரு, நானே செம்ம கோவத்துல இருக்கேன்.
இரு, எனக்கு என்ன? ரூம்குள்ள கடக்க போறவங்களுக்கு இந்த மேக்கப் ஒண்ணுதான் இப்போ ஒரு கேடு. வந்துட்டா நல்லா மினிக்கிட்டு. நீ வெளியே வந்தாலும் வந்துருவ. நான் ரூம் கதவை பூட்டிட்டே போறேன். ஏய், உள்ளே கடடி. உன் திமிரு கொஞ்சமாவது குறையட்டும். கத்து கத்து, நல்லா கத்து. உள்ளே கடை. வணக்கம்மா. உட்காருங்க. நீ அங்க உட்காரு, நான் வரேன். வணக்கம். வணக்கம். போங்க. போங்க. துர்கா எங்கடி? சக்தி வந்துருவாளா? வந்துடுவாமா. நம்ம கூட சேர்ந்தே வந்திருக்க வேண்டியது தானே. இப்ப உங்க பொண்ணு எங்கன்னு சம்மந்தி கேட்டாங்கன்னா என்னடி சொல்றது? அதெல்லாம் சொல்லிக்கலாம். வா. வாங்க வாங்க, உள்ள போங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா ஆரம்பிச்சிட்டீங்களாமா? நீங்க வராம எப்படி மீனாட்சி ஆரம்பிக்கிறது? ஆமா, என்ன தனியா வந்திருக்கீங்க? அவருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வரேன்னு சொல்லிருக்காரு. இப்ப வந்துருவாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம். இப்ப வந்துருவாருமா. பரவாயில்ல மீனாட்சி, அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் சேர்ந்தே உள்ள வாங்க. இது சுமங்கலி பூஜை, அதனாலதான் சொல்றேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அத்தை, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க அத்தை. நியாயம்தாம்மா, அவர் கூட சேர்ந்துதான் நான் வந்திருக்கணும். நாங்க வெயிட் பண்றோமா? அவர் வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்தே உள்ள வரும். சரி, ரொம்ப சந்தோஷம். பூஜா, வா போலாம். மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க சொல்றது கூட நியாயம்தாம்மா. சம்மந்தி வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சேர்ந்துதான் வரணும். அதுக்கு தனியா வந்தா இப்படிதான் வெளியே நிக்க சொல்லுவாங்களா? எனக்கே ஒரு மாதிரியாதாம்மா இருக்கு. அவங்க தப்பா எதுவும் சொல்லலம்மா, நீ எதுவும் ஆரம்பிக்காத. எனக்கு என்னமோ அவ வரமாட்டானுதாம்மா தோணுது. சக்தி அக்கா சொன்ன மாதிரி நாம இன்னைக்கு அசிங்கப்படதான் போறோம். பேசாம சக்தி அக்காவை கூட்டிட்டே வந்திருக்கலாம். பூஜா, அவங்க 2 பேரையும் உள்ளவே விடக்கூடாது. ஆமா, 2 பேரையும் எப்படி வாசல்ல நிக்க வச்சிருக்கன்னு பார்த்தல்ல. அவங்க உள்ளவே வரக்கூடாதுடி, பாத்துக்கோ. அதுக்கு தானம்மா இந்த ஏற்பாடெல்லாம். ஏய் அப்பாடி, வந்துட்டாரு. நீதிமணி வந்துட்டாரு. பரவாயில்லம்மா, வரமாட்டாருன்னு நினைச்சேன். நீதான் தேவையில்லாம பயந்து என்னையும் பயமுறுத்தி விட்டுட்ட. என்ன மீனாட்சி இங்கே நின்னுகிட்டு இருக்க? நீங்க வந்ததும் உள்ள போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத நீயா சொல்றியா இல்ல உன் சம்பந்தி சொன்னாங்களா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் இவ்ளோ லேட்? ஆமா,
வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க உங்க பொண்டாட்டியோட வந்தா நல்லதுன்னு. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பூஜா, இவங்களுக்கு வரவேற்பெல்லாம் ரெடி பண்ண. சரிங்க. போ, பன்னீர் தெளிச்சு விடு. வாங்க புஷ்பா. நீங்க புஷ்பாவோட சேர்ந்து வந்துட்டீங்களா? சுமங்கலி பூஜைக்கு தனியா வர முடியுமா? ஜோடியா தானே வரணும். அதுக்கு தான் நான் ஏன் பொண்டாட்டியோட வந்திருக்கேன். புஷ்பா, ஏன் மீனாட்சி, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? உன்னதான் கேக்குறேன், நீ எதுக்கு இங்க வந்த? இது சுமங்கலி பூஜை. புருஷன் கூட வாழ்றவங்க வர வேண்டிய இடம் இது. ஏன் புருஷன் இங்க நிக்கிறாரு, நீ எதுக்காக வந்த? வேண்டாம் துர்கா, சம்மந்தி வீட்டு ஃபங்க்ஷன்ல நாம எதுவும் பேச வேண்டாம். சரி சரி, வந்ததுதான் வந்த, இருந்து சாப்பிட்டு போ. புஷ்பா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? வா நாம போலாம். புஷ்பா, சுமங்கலிங்களோட நீங்களும் சேர்ந்து இருந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுங்க. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் செய்யாம வேற யாரு செய்வா? சரி, ஏங்க உள்ள கூட்டிட்டு போங்க இவரை. முன்னாடி போய் விஐபி சேர்ல உட்கார வைங்க. மீனாட்சி அம்மா, இதுக்காக தான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். இப்ப பாருங்க, அவங்க 2 பேரும் ஜோடியா வந்துட்டாங்க. இத்தனை பேர் முன்னாடி இந்த அசிங்கலாம் உங்களுக்கு தேவையா? ஆனா உங்க பொண்ணு சக்தியை நான் பாராட்டணும். இதெல்லாம் அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதான் இந்த பக்கம் அவ எட்டி கூட பார்க்கல. இத்தனை பேர் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் விதி. விஐபிஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள நீங்க உங்களுக்காக தான் சொல்றேன். விஐபி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அம்மா நீ இரு. ஏன் விஐபி வருவாங்கன்னா இவ ஏண்டி வரா? நம்ம விஐபி என்னாச்சு? ஐயோ அத்தை, எனக்கும் ஒன்றும் புரியல அத்தை. இவ வரும்போது ஏன் வெடியெல்லாம் வெடிச்சாங்கன்னு எனக்கும் தெரியல அத்தை. எப்படி எல்லாம் நம்ம ஏற்பாடு தான். விஐபிக்கு வச்சு அத்தனை வெடியும் சக்தி சிஸ்டர் வரும்போது போட சொல்லிட்டேன். சூப்பர். இனி சக்தி சிஸ்டர் தான் விஐபி. இனி பூஜா வர போறதே இல்லை.